மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெருமழை காலம் என்பதில் 3வது பகுதியை பற்றி பார்த்தோம். ஆற்றில் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதனுடைய விளைவாகத்தான் வெள்ளச் சமவெளிகளானது அழிந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படுகின்றது. கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவைதான். அதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம். தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவை வெறும் 20,000 குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களை சுற்றி மட்டுமே ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. இருக்கின்ற நீர்நிலைகளில் பெரும்பாலானவை தூர்ந்து கிடக்கின்றன. இதனால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நிலத்தடி நீர்மட்டமும் ஆண்டுக்காண்டு குறைந்து வருகின்றது. நிலத்தடி நீர்மட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதில் மணலினுடைய பங்கு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பிட்ட அளவையும் கடந்து மணல் எடுத்து பயன்படுத்தியதனுடைய விளைவைத்தான் நிலத்தடி நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்து நீரோட்டத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதே நிலை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தால் வேளாண்மை தொழில் என்பதை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும். வளர்ந்த நாடுகளில் திட்டமிட்ட கட்டமைப்புகள், வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு பரப்புரை, நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் ஆகிய செயல்பாடுகளுக்கு பெருமளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய நாட்டில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும்தான் மாற்று ஏற்பாடுகளை செய்கின்றோம். வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கின்றது. நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துகள் முதலான பேரிடர்களானது நிகழும்போது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்ற இந்த ஆணையம் உதவுகின்றது. இதற்காக மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிவகை செய்திருக்கின்றது. பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடிய புதிய கட்டுமானங்களை அமைத்தல், நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கப்பட்டு அப்பாதைகளை தொடர்ந்து பராமரித்தல், சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுத்தல், கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் இவைதான் பேரிடர்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பேரிடர்கள் ஏற்பட்டுவிட்டால் அவற்றை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். முதலில் பதற்றமடைவதை தவிர்க்க வேண்டும். வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடக்கூடிய புயல், மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும். வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. அரசு, தீயணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றினுடைய உதவியோடு மீட்பு மற்றும் பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அந்நியமாக வைத்திருக்க வேண்டும். இவற்றை செய்வதொன்று மட்டும்தான் பேரிடர்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பேரிடர் காலங்களில் நாம் கூட்டு முயற்சியோடு மனிதம் செயல்படுவதைப் போல இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த பேரிடர் நிகழ்வுகளை நாம் முற்றிலுமாக தவிர்க்க முடியும். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது பிறகொரு நாள் கோடை. ஐயப்ப மாதவன் அவர்கள் எழுதிய பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையினை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம்.
பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 29 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சார்ந்தவர். 1966ஆம் ஆண்டு பிறந்தவர் ஐயப்ப மாதவன் அவர்கள். அவருடைய வரலாறு பற்றிய குறிப்புகள் நமக்கு சரிவர கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ந்து 20 ஆண்டுகளாக தன்னுடைய எழுத்துப் பணியில் ஈடுபட்டு வருபவர். இதுவரை 11 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். நமக்கு வந்திருக்கக்கூடிய கவிதையானது ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இதழியல் துறை, திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்பதுதான் இவருடைய கனவாக இருந்து வருகின்றது. அதற்காக முயற்சிகளையும் இவர் எடுத்துக்கொண்டு வருகின்றார். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வழி முதலான கவிதை நூல்களையும் இவர் வெளியிட்டிருக்கின்றார். ஐயப்ப மாதவன் அவர்கள் 1966ஆம் ஆண்டு பிறந்தவர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சார்ந்தவர். இதழியல் துறை, திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார். இவர் எழுதி வெளிவந்த கவிதை நூல்கள் மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வழி முதலானவை. இவை உட்பட 11 கவிதை தொகுப்புகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். நமக்கு வந்திருக்கக்கூடிய கவிதையானது ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கின்றது. எத்தனை வருடங்களாக எழுத்துப் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்? 20 வருடங்களாக எழுத்துப் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் ஐயப்ப மாதவன் அவர்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. பிறகொரு நாள் கோடை. மாறுபட்ட 2 இணைகின்ற பொழுது ஒரு புது அழகானது புலப்படும். மாறுபட்ட 2, அதாவது எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய 2 ஒன்றிணையும் பொழுது ஒரு புதிய அழகானது வெளிப்படும். பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த அந்தி நேரம் மிகவும் அழகாக இருக்கும். பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த அந்தி மாலை பொழுது என்பது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். மாலை நேரம் என்பது ஒரு பக்கம் சூரியன் மறையும், இன்னொரு பக்கம் நிலவு தோன்றும். இந்த இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த அந்தி நேரம் என்பது பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போன்று கரையும் கடலும் அவை இரண்டும் சேரக்கூடிய ஓரம் மிக அழகாக இருக்கும். மழையினூடே வெயில் வரும் வேலை அவை வெளிப்படுத்தக்கூடிய அழகுகள் என்பது பார்க்க திகட்டாதவையாக இருக்கும். மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அந்த சமயத்தில் வெயில் அடிக்கும். கோடை மழை என்று நாம் சொல்வோம். மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். அப்பொழுது அந்த வெயில் வெளிப்படுத்தக்கூடிய, சூரியனினுடைய கதிர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அழகுகள் என்பவை பார்ப்பதற்கு திகட்டாதவையாக இருக்கும். நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கின்ற மரக்கிளைகள், சொட்டும் நீர்த்துளிகளும், வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளினுடைய இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழியும். அந்த மழை நீரில் நனைந்து வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நகரத்தில் பளபளக்கின்ற அந்த மரக்கிளைகள், அவற்றிலிருந்து சொட்டுகின்ற நீர்த்துளிகள், வெயிலை கண்டு மகிழ்ந்த பறவைகளினுடைய இசைப்பு, இவை நம்முடைய நெஞ்சில் தடமாக வழியும். வெயில் கண்டு நாம் மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நம்முடைய நெஞ்சம் ஏங்கத்தான் செய்யும். வெயிலை கண்டு, கதிரவனை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும் மீண்டும் மழை பெய்யாதா என்று நம்முடைய உள்ளம் ஏங்கத்தான் செய்யும். மழையை கண்டு ரசிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா? மழை என்பது நம்ம அனைவருக்கும் பிடிக்கும் தானே. அதிலும் மழையில் நனைவது என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்.
அப்படித்தான் நம்முடைய உள்ளமும் மீண்டும் மழை பெய்யாதா என்று ஏங்கும். அப்படி ஒரு கவிதையைத்தான் இவர் எழுதியிருக்கின்றார். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சுவரெங்குமிருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள். வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை விரித்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சுவரெங்குமிருந்த நீச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியவிட்டு கொண்டிருக்கிறேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை விரித்து கொண்டு அழைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. புரிந்ததா? நன்றி. மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழைக்காலம் அது. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மழைக்காலம், கார்காலம். அந்த கார்காலத்தில் மேகங்களை விலக்கி கொண்டு திடீரென்று சூரியன் தோன்றிவிட்டார். அங்கிருந்த மேகங்கள் அனைத்தையும், மழை மேகங்கள் அனைத்தையும் விலக்கி கொண்டு கதிரவன் தோன்றிவிட்டார். அவருடைய திடீர் பயணத்தினால் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். அதுவரை மழை மேகத்தினால் மறைப்பட்டிருந்த சூரியனினுடைய கதிர்கள் வெண்ணிற ஒளி வீசி எங்கும் ஒளிரத் தொடங்கியது. நகரமே பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போன்று ஒளிக்கின்றது. மழையால் ஏற்பட்ட இருளினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த நகரம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல வெள்ளை விளையரென்று பளிச்சென்று இருக்கின்றது. இந்த நகரமே மழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருளால் சூழப்பட்டிருந்த அந்த நகரம் கதிரவனினுடைய ஒளியினால் பட்டை தீட்டப்பட்ட வைரத்தைப் போல வெள்ளை விளையரென்று பளிச்சென்று மின்னுகின்றதாம். நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சூரியன் தன்னுடைய உதடுகள் என்ற ஒளிக்கதிர்களால் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் உள்ள நீரை உறிஞ்சி ஆவியாக்கி மேலே எழும்பச் செய்கின்றது. கதிரவனினுடைய பயணத்தினால் அவனுடைய கதிர்கள் அங்குள்ள நீர்நிலைகள் மீது படும் பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய நீர்களானது ஆவியாகி மேலே செல்கின்றன. சுவர் எங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. மழை பெய்த காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்களினுடைய சுவர்கள் மீது முத்து முத்தாக தண்ணீரானது அப்படியே வழிந்து பொழிவோடு மிக அழகாக இருக்கின்றது. ஆனால் சூரியன் தோன்றிய அடுத்த வினாடியே அந்த அழகு கோலமானது மறைந்து போய்விட்டது. அந்த நீர்த்துளிகளினுடைய வழிந்த அழகு கோலம் என்பது மறைந்து விட்டது. அதனை நினைத்து தன்னுடைய மனமானது வருந்துகின்றதாம். மீண்டும் அந்த அழகு கோலம் அதனை காண முடியாதோ,
அந்த அழகு கோலத்தை தன்னால் காண முடியாது என்று நினைத்து மனம் வருத்தமடைகின்றதாம். தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள். தன் மீது பட்டு இருக்கக்கூடிய அந்த மழை துளிகளை வெளியே விட்டு இருக்கக்கூடிய மரங்கள் இலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சில சொட்டுகளையும் காற்று வீசியதன் காரணமாக தன்னுடைய கிளைகளை அசைத்து அவற்றை கீழே வடியச் செய்கின்றது. மழை பெய்யும் பொழுது மரங்களினுடைய இலைகள் கிளைகள் மீது மழை துளிகளானது பட்டிருக்கும். மழை நின்ற பிறகும் அந்த இலைகள் கிளைகள் மீது நீர்த்துளிகள் இருக்கும். அப்பொழுது காற்று வீசுகின்றது என்றால் அந்த கிளைகள் அசைந்து அதில் இருக்கக்கூடிய நீர்த்துளிகளை கீழே வெளியே செய்யும். மழை பெய்து இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் மழை நின்றுவிட்ட பிறகு ஒரு விளையாட்டு கூட நாம் விளையாடுவோம். தாழ்வான கிளைகளாக இருக்கின்றது என்றால் அந்த வழியாக நம்முடைய நண்பர்கள் செல்லும் பொழுது அந்த கிளையை பிடித்து நாம் அசைப்போம். அப்பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய மழை துளிகள் அந்த நீர்த்துளிகளானது அவர்கள் மீது விழும், அவர்களை நனையச் செய்யும் என்பதற்காக விளையாட்டுக்கு நாம் அவ்வாறு செய்வோம். அதனை போன்று தன்னுடைய கிளைகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகளை காற்று வீசும் பொழுது அவற்றை மரங்கள் தங்களுடைய கிளைகளை அசைத்து வடியச் செய்கின்றன. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. தொடர்ந்து பெய்த மழையினால் நனைந்து குளிரால் வாடி தங்களுடைய குரல்கள் ஒடுக்கி நடுங்கி இருந்த பறவைகள் திடீரென்று மழை மேகம் விலகி சூரியன் ஒளியானது படும் பொழுது கதகதப்பான அந்த கதிர்களால் உற்சாகம் பொங்கி எழ அவை தங்களுடைய குரல்களில் சங்கீதத்தை இசையினை இசைக்கின்றன. எவை? பறவைகளானது. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். மழை ஒன்றை பற்றியே நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த அந்த மக்கள், அவ்வூர் மக்கள் அந்த நிலையிலிருந்து விடுபடுகின்றார்கள். மழை இனி நின்றுவிட்டது, வெயில் அடிக்கின்றது, கதிரவன் வந்து விட்டார், இனி மழை பெய்யாது என்ற அந்த மழையை பற்றி நினைத்து கொண்டிருந்த மக்கள் அந்த நிலையிலிருந்து விடுபடுகின்றார்கள். இன்னும் நான் வீட்டுச் சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னும் கூட என்னுடைய வீட்டு சுவரில் செங்குத்தாக வழிந்தோடிய அந்த மழை நீரினுடைய இனிய காட்சிகளை என்னுடைய இதயத்தில் இருந்து மறையாமல் அவற்றை நான் நினைத்து ரசித்து கொண்டே இருக்கின்றேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. மழையானது பொழியும் பொழுது கைகளை நீட்டி நான் பெற்ற அந்த குளிர்ச்சி பொருந்திய மழை துளிகளால் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்திலும் மெய் சிலிர்க்க ஒரு இனிமை, ஒரு இனிய இசை வீணையானது மீட்டிக்கொண்டிருக்கின்றது. போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. முடிவுற்ற மழையானது மீண்டும் பெய்யுமா என்று மழை மேகங்களையே நான் உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் மழைக்காலம் முடிந்து கோடை காலமானது தொடங்கிவிட்டது என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மழைக்காலம் அது. அப்பொழுது திடீரென்று மேகங்களை விலக்கிக் கொண்டு சூரியன் தோன்றியதனால் அதுவரை மழை மேகத்தால் மறைப்புட்டிருந்த சூரிய கதிர்களின் வெந்நீர் ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. அதனால் மழையால் ஏற்பட்ட இருளால் சொல்லப்பட்டிருந்த நகரம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல வெள்ளை வெளேரென்று பளிச்சென்றிருந்தது. சூரியன் தன்னுடைய உதடுகள் என்னும் ஒளிக்கதிர்களால் நீர் நிலைகளிலிருந்து நீரை உறிஞ்சி ஆவியாக்கி மேலே எழும்பச் செய்கிறது. மழை பெய்ததால் கட்டடங்களிலும் சுவர்களின் மீது முத்து முத்தாக நீர் வழிந்து பொழிவோடு திகழ்ந்தது. ஆனால் சூரியன் தோன்றியதும் முத்து முத்தாய் தோன்றிய அழகு கோலம் மறைந்து விட்டது. அதனை நினைத்து என்னுடைய மனம் வருந்துகின்றது. தம் மீது பட்ட மழைத்துளிகளை வெளியே விட்ட மரங்கள் இலைகளில் தேங்கியிருந்த சில சொட்டுகளையும் காற்று வீசியதால் தம்முடைய கிளைகளை அசைத்து வடியச் செய்தன.
தொடர்ந்து பெய்த மழையால் நனைந்து குளிரால் வாடி குரலொடுக்கி நடுங்கி இருந்த பறவைகள் சூரியனின் கதகதப்பான ஒளிக்கதிர்களால் உற்சாகம் பொங்கி எழ கலகலவென்று அவை ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. மழை ஒன்றை பற்றியே எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த இவ்வொரு மக்கள் அந்த நிலையிலிருந்து விடுபட்டார்கள். செங்குத்தாய் வீட்டுச் சுவரில் வழிந்தோடிய மழைநீரின் இனிய காட்சி இன்னும் என்னுடைய இதயத்திலிருந்து மறையாமல் இருக்கின்றது. மழை பொழியும்போது கையை நீட்டி பெற்ற குளிர்ச்சி பொருந்திய மழைத்துளிகளால் என் உடலில் உள்ள நரம்புகளில் எல்லாம் மெய்சிலிருக்க ஒரு இனிமை ஓடிக்கொண்டிருக்கிறது. முடிவுற்ற மழை மீண்டும் பெய்யுமா என வானிலுள்ள மேகங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கோடை காலம் தொடங்கிவிட்டது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பிறகொரு நாள் கோடை. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருந்த மழைக்காலம் திடீரென்று கதிரவன் தோன்றிவிட்டார். நகரமே பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போன்று பளிச்சென்று இருக்கின்றது. தன்னுடைய கதிர்களை நீர்நிலைகளின் மீது பாய்ச்சி அங்குள்ள நீரினை ஆவியாக்குகின்றான். மழை பெய்து நின்ற காரணத்தினால் தன்னுடைய இலைகளின் மீது தேங்கியிருந்த மழைநீர் சொட்டுகளை காற்று வீசியதால் கிளைகளை அசைத்து அவற்றை வடியச் செய்கின்றது. வெயில் கண்ட பறவைகளானது உற்சாகம் பீரிடும் அளவிற்கு இன்னிசை எழுப்பியவாறே அவை பறந்து செல்கின்றன. மழையை பற்றியே நினைத்து கொண்டிருந்த மக்கள் அந்த கனவிலிருந்து விடுபடுகின்றார்கள். மழையானது பொழியும் பொழுது கைகளை நீட்டி பெற்ற அந்த குளிர்ச்சி பொழுந்திய மழைத்துளிகளால் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்குள் மெய்சிலிருக்க ஒரு வீணை மீட்டுகின்றது. சென்ற மழை மீண்டும் வராதா என்று மேகங்களையே விரித்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் கோடை காலம் தொடங்கிவிட்டது. இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 29. பக்கம் எண் 29 பிறகொரு நாள் கோடை என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 42. பக்கம் எண் 42 எடுத்துக்கொண்டீர்களா? அதில் குருவினா 4வது குருவினா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 45 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 45 குருவினா, நகரம் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டிருக்கும் மழைக்காலம் அது. அப்போது மேகங்களை விலக்கிக் கொண்டு சூரியன் தோன்றியதால் அதுவரை மழை மேகத்தால் மறைப்புட்டிருந்த சூரிய கதிர்களின் வெந்நீர் ஒளி எங்கும் பரவி ஒளிரத் தொடங்கியது. அதனால் மழையால் ஏற்பட்ட இருளால் சூழப்பட்டிருந்த நகரம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல வெள்ளை வெளையர் என்று பளிச்சென்றிருந்தது என்ற வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவிடையினை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒரு முறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.